வாழ்க வளமுடன். அப்படியே கொஞ்சம் தவநிலைக்கு வந்துதான். இப்போ மௌனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தவம், அப்புறம் ஒரு ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு தவம் அப்படி போகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அது ஆசை சீரமைத்து கவலை வைத்து அப்படி போகணும்னா, இப்போ நம்ம எண்ணத்தையும் எடுத்துப்போம். எட்டி ஆராய்ச்சின்னா காமெடி சொல்லிட்டாங்க, எண்ணெய் இட காரணங்கள் 6 சொல்லிட்டாங்க இல்லைங்களா. நம்ம நல்லா தெரியும் என்ன தேவையால் எழுது, பழக்கத்தால் எழுது, அப்புறம் பிறர் மனம் தூண்டுதலால் எழுது, அப்புறம் சூழ்நிலையால் எழுது, அப்புறம் கருவமைப்பால் எழுது எண்ணங்கள், அதுக்கப்புறம் தெய்வீகத்தால். அப்போ நம்ம பேஸாக என்ன இது காரணங்கள் பேஸாக எங்கே என்ன எழுது அப்படின்னா கருமையத்துக்கு தான். நம்ம வெளியே பார்க்குறோம், புறப்பொருளோடு தொடர்பு கொள்கிறோம், உள்ளே ஒப்பிட்டு பார்க்குறோம், ஏற்கனவே 15 விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், இதுதானா அது அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா. நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கண்ணால் பார்க்கும்போதோ இல்லை காதால் கேட்கும்போதோ அந்த விஷயத்த நல்ல ஒரு பாட்டு கேட்குது, ஒப்பிட்டு கேட்குறோம், ஏற்கனவே 15 பாட்டு இந்த பாட்டு சிவாஜி பாட்டு எம்ஜிஆர் பாட்டுன்னு ஒப்பிட்டு பார்ப்போம். அப்போ தான் எண்ணம் வரும். அப்போ எண்ணம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் இது கருமயம் தான். கருமயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். கருமயத்தில் பதிவுனா அந்த எண்ணமே வராது. ஸோ நம்ம பார்க்குறது, பேசுறது, கேட்குறது எல்லாம் உள்ளே போய் அந்த கருமயத்தோடு ஒப்பிட்டு இதுதான் அதுன்னு எடுத்துக்காது. அப்போ வர எண்ணம் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? ஒரு பொருளை பார்த்தா நல்ல எண்ணமும் வரும், கெட்ட எண்ணமும் வரும். சாதாரண ஒருத்தர் பார்க்குறோன்னா நல்லதும் வரும், கெட்டதை ஒரு சிலருக்கு நல்ல எண்ணம் வரும், ஒரு சிலருக்கு கெட்ட எண்ணம். அது அப்போ அவங்க மேலே குறையா நம்ம எண்ணம் மேலே குறையா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கருமயத்து மேலே தான். நல்லவங்கள கெட்டவங்களே பார்த்தா கூட நல்ல எண்ணம் வரணும். கருமையும் தேவையில்லாத ஒரு பொருளை பார்க்குறோம். சாமிஜி குடுவாஞ்சிலேருந்து இறங்கி போகிறாரு. இறங்கி போயிடும்போது ரயில்வே ட்ராக்கில் ஒரு மலம் மெதிச்சிட்டார். இதே நம்ம கருமை என்ன சொல்லுவோம், ஐயோ அசிங்கம் அசிங்கம் அசிங்கம், இதை இங்கே போயிருக்கானே இவெல்லாம் மனுஷனா, ஏதோ ஒன்று திட்டுவோம் இல்லையா. நம்மளுடைய கருமையும் அந்த மாதிரி இருக்கு. அது மகானுடைய கருமை என்ன சொல்லிச்சுங்க, மலம் பேசுவதாக அவருக்கு ஒரு வார்த்தை. நேற்று மாதிரி இப்படி அசிங்கப்படுறிய, நேற்று மாதிரி நல்ல பழமாக, நேற்று நல்ல பழமாக தான் இருந்தேன், அது ஒரு மனிதன் சாப்பிட்டா இன்னைக்கு இப்படி ஆகி வச்சுருக்கானே, ஏன் மாதிரி என்ன குறை அப்படின்னு மலம் பேசுவதாக அவருக்கு தோன்றியது. ஆக்சுவலாக பேசியது மகான்கிட்ட தான் பேசணும் இல்லையா, பேசியது. அப்போ கருமயத்தில் அவர் கருமயத்தில் என்னங்க இருக்குது, நல்ல கருமையும் அவருக்கு அந்த மலம் பேசுவது போல் நல்லா இருந்தனே இன்னைக்கு ஆகிட்டீங்கள அப்படின்னு நல்லா வர. அது மலத்தை பற்றி ஒரு அருவருப்பு வரல. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனை பார்க்குறோம், அவன் மேலே கோபமான எண்ணமோ வெறுப்பான எண்ணமோ வருது. அப்போ யார் கருமையன் கலங்கம் என்ன எண்ணம் வரும்? மோசமான ஆளே வராரு எதிர்க்க, அவர் பார்த்தவொன்னே என்ன எண்ணம் வரணும், ஐயோ பாவம் இவர் ஒன்றும் தெரியாத ஆள், பாவம் திருந்தணும், அவர் மனம் மாறணும், அவர் மனம் மாறி நல்லதே செய்யணும், அவர் பாவம் ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு டென்ஷன் ஆகாது. அப்போ கருமையாக எப்படி இருங்க. அதான் ஒரு மகான் ஒரு சாதாரண ஆள் ஒரு மகான்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் எனக்கு நல்ல எண்ணங்களும் வருது தீய எண்ணங்களும் வருது, 2 எண்ணங்களும் வருது, நான் எப்படி சமாளிப்பேன், எதை வச்சு நான் வேலையை செய்வேன், என்னால் முடியல அப்படின்னு. இப்போ மகான் சொல்கிறாரு, நல்லதுக்கு தீனி போடு, கெட்டதுக்கு தீனி போடாது. என்ன உயிரினங்களா அதுக்கு தீனி போடுறது, தீனி போடாமல் இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை மகான் சொல்கிறார், நல்லதுக்கெல்லாம் தீனி போடு, நல்ல எண்ணங்கள்லாம் தீனி போடு, கெட்ட எண்ணங்கள்லாம் தீனி போடாத அப்படின்னு. அப்போ இன்னும் அவருக்கு புரியலை. அப்போ சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் ஒரு நாய், 2 நாய் இருக்குது, இல்லை நீங்கள் தான் வளர்க்குறீங்க, நீங்கள் தான் சோறு போடுறீங்க, ஆனால் ஒரு நாய் வீட்டை சுற்றி காவலுக்காக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
இன்னொரு நாள் தெருவுக்கு போது யாருன்னா கடிச்சு விட்டு பஞ்சாயத்து கூட்டு வந்து அப்போ எந்த நாய்க்கு நீங்கள் சோறு போடுவீங்க வளர்ப்பீங்க? அதுன்னா ஐயா நல்லா என் கூடயே இருக்க ஹெல்ப் பண்ணுற நாய்க்கு தான் சோறு போடுவேன். தேவையில்லாத பஞ்சாயத்து கூட்டின்னு வருது அது அடித்து விரட்டிடும் அப்படின்னு. அதுபோல தான் எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள் வருது, அதுக்கு தீனி போடுங்க. நீ மௌனம் நடக்குது, காலைல 6 மணிக்கோ 7 மணிக்கெலாம் சமையல் பண்ணி வச்சுருவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு இது இங்கே இருக்குது 10 மணிக்கு மௌனத்துக்கு இது தீனி போடுறது. நல்ல எண்ணம் மௌனத்துக்கு போகணுன்றதுக்கு தீனி போடுறது. நீங்கள் கெட்ட எண்ணம் வருது, அதே சமயத்தில் கெட்ட எண்ணம் வருது. நீ வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போய் பார்க்கலான்னு ஒரு எண்ணம் வருது. அதுக்கு எப்படி தீனி போடுவீங்க? டிக்கெட் எடுத்து புக் பண்ணுறது, தம்பியை கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு டிக்கெட் புக் பண்ணுறா, என்ன எதுவுமே ட்ராப் பண்ணுறா சொன்னால் அதுக்கு தீனி போகணும். அப்போது நம்ம தான் தீனி போடுறோம். எதுக்கு? கெட்ட எண்ணத்துக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நம்ம தான் தீனி போடுறோம். எல்லாம் ஒன்று தான், பார்க்குற பார்வை ஒன்று தான், இருக்கிற பொருள்கள் ஒன்று தான், இருக்கிற நபர்கள்லாம் ஒன்று தான். எங்கே எண்ணம் மாற்றம் ஏற்படுதுங்க? நம்ம அடிமனத்தில் உள்ளத்தில் அங்கே தான் எழுச்சிடும். அப்போ அந்த எண்ணத்துக்கு எப்படி நம்ம தீனி போடலாம்? ஒருத்தர் மேலே வெறுப்பே வந்துச்சு, ஒருத்தர் கோவப்படுறாங்க, நம்மக்கிட்ட கோவப்பட்டவங்க வராங்க எதிர்க்க, என்ன பண்ணுறது? உள்ளுக்குள்ளே அந்த எண்ணம் நல்ல எண்ணத்துக்கு கெட்ட எண்ணம் வரும். அவங்க கவனிச்சிக்கணும், எப்போனா ஒரு சமயத்தில் மாட்டுவாங்க அப்படின்னா அது வஞ்சம் இல்லையா? அதை மாற்றிட்டு சாமிஜி என்ன சொல்கிறாங்க? மன்னிப்பு என்ன தெரியாமல் செஞ்சிட்டாங்க, அறியாமல் செஞ்சிட்டாங்க, அவங்களே மனம் மாறிட்டோம்னா மனம் மாறிடுவாங்க. நம்ம தூண்டி விட்டு இன்னும் அதிகமாக தான். அப்போ நம்ம எண்ணம் தான் காரணம் எல்லாத்துக்கும். நல்லது கெட்டது எது நன்றும் பிறந்தேற வார இல்லைங்களா? அதை மட்டும் நம்மளுடைய பிரச்சனைக்கு காரணம் நாம தான், வேறு யாரும் வெளியே ஆள் கிடையாது. நம்மளுக்கு துன்பம் வருதுன்னா யார் ஒரு துன்பம் கொடுக்குறாருன்னு யார் கொடுக்குறாரு? ஏதோ செயலுக்கேற்ற விளைவு என்ற நிலையில் யாரோ ஒருத்தர் மூலியமாக நம்மளுக்கு அந்த துன்பத்தை கொடுக்குறாரு. அதே சமயத்தில் அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கிறார். நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்து அவர் ஏற்றுக்கிறார், அவர் தீர்த்துக்கு போகிறார். அப்போ நம்ம பாவத்தை அவர் வாங்கிட்டார். இப்போ எண்ணங்களை எழுத்து காரணமே நம்மளுடைய பதிவுகள் தான், நம்ம கூட உள்ளே இருக்க விஷயந்தான். அந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொள்வதோ இல்லை தேவையில்லாத எண்ணம்னு சொல்லிட்டு ஒதுக்குறதோ அப்போ தான் ஆராய்ச்சியாக இது எண்ணம் வந்ததே, இவர் மேலே வெறுப்பு வந்ததே, எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு மாற்றுறது? இவர் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு இல்லைங்களா? எதால் வருது? தேவையால் வருதா, பழக்கத்தால் வருதா, சூழ்நிலையால் வருதா, இல்லை பிறர் மனம் தூண்டுதால் வருதா, கருவமைப்பால் வருதா, தெய்வீகத்தால் வருதா? அந்த எண்ணத்தை நம்ம ஆராய்ச்சி. இப்போ பேஸாக பார்த்திங்கன்னா நம்ம எண்ணம் வர்றதுக்கு காரணம் நல்ல எண்ணங்களோ 2 தான். ஒன்று நல்ல எண்ணம், இல்லை கெட்ட எண்ணம். 2 எண்ணத்தையும் நம்ம ஆட்கொள்ள போகிறோம். எதுவாக இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் அதை ஆக்ஷன் கொண்டு வர போகிறோம், அதுக்கப்புறம் அதை செயல்படுத்த போகிறோம், செயலுக்கேற்ற விளைவு வரும், எல்லாம் உண்டு. இப்போ பேசிக்காக நம்ம ஒரு உணர்ச்சி நிலையிலே உணர்ச்சி, தேவை, முயற்சி, விளைவு, அனுபவம், செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 படிநிலைகள் இல்லையா? அந்த உணர்ச்சி நிலையிலே நம்ம சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு கூட போயிடுதில்லை. உணர்ச்சி வரும்போது அப்படி தான் இருக்கும் இல்லையா? எல்லா உணர்ச்சிக்கும் நம்ம செயல்பட்டுருமா? எப்போ பார்த்த ஒரு நம்மளுக்கு தீங்கு செய்த ஒரு அன்பர் வராரு, கூட்டு வச்சு அடிச்சிடுமா, திட்டிடுமா? உள்ளே போயிட்டு உணர்ச்சி நிலையில் இது தேவையில்லாத உணர்ச்சி வேண்டாம், எல்லாத்தையும் உணர்ச்சி நிலையிலே நம்ம சரி பண்ணிட்டோம்னா அப்புறம் எண்ணம் என்ற நிலைக்கு வரவே வேண்டியதில்லை. அப்புறம் முயற்சி தேவை, அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ நம்ம அந்த எண்ணம் 6 வகையான எண்ணங்கள் காரணங்கள் சொன்னாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அதில் எந்த ஒப்பிட்டு பார்த்து இது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது என்னது? கருமையத்தை தூய்மை செய்யக்கூடிய பயிற்சி தான் எண்ணம் மாறாது. எண்ணம் மாறாது. கருமையும் தூய்மையாக இருந்தால் நல்ல எண்ணம் வரும். எண்ணங்களை ஆராய்ச்சி செய்தால் கருமை. நம்ம எப்படி தான் கருமையத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. கருமையத்தில் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியாது. பிறந்தது முதல் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம், எல்லாத்தையும் ஒன்று எழுதி வச்சுருக்கோம். என்னென்ன போட்டிருக்கோமோ யாருக்கு தெரியும்? எழுதும்போது தான் தெரியும். அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க, முன்னாடி என்ன செஞ்சாங்க, எல்லாம் உள்ள. ஆனால் கூடவே ஒன்று வந்திருக்கு. எப்பவுமே சாட்சியாக இருப்பது யார்? சுத்தவெளி. எல்லா எண்ணங்களும் கூடவே வர்றது சுத்தவெளி. அப்போ எப்போ சுத்தவெளி தோன்றியதோ, இறைத்துகளாக மாறியதோ, விண்ணாக மாறியதோ, அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூடவே வருது இல்லையா? அந்த அறிவு இல்லாத யாருன்னா இருந்தாங்களா? நம்ம தாத்தா இருந்தாரா? தாத்தாவுக்கு முன்னாடி இருந்தாங்களா? ஒரு விலங்கு இருந்ததா? ஒரு முதல் தாவரம் இருந்ததா? எல்லாம் அறிவோடு தான் இருக்குது. அறிவோடு இருக்கிறதெல்லாம் தெய்வத்தோடு இருக்குது, இறைநிலையோடு சேர்ந்தது. அப்போ இறைநிலையோடு சேர்ந்து நாம் இருக்கோம். அப்போ எப்பவுமே என்ன இருக்குதுங்க? நல்லதும் கெட்டதும், மிருகம் பாதி கடவுள் பாதி அப்படின்ற மாதிரி எல்லாமே இருந்தது.
எதை அதிகமாக்குறது, எதை குறைக்கிறது. இங்கே வரதெல்லாம் எதுக்கு? கடவுள் நிலையை உயர்த்தத்துக்கு. நீங்களா அதுக்கு தான் இங்கே வரும். இங்கே வர கேட்க எல்லா விஷயங்களும் கேட்க கடவுள் நிலை வரும். அப்படியே உயர்ந்து போகும்போது அந்த கருமையும் தூய்மையாகிட்டே. கருமைன்றது ஒரு பெரிய பெட்டகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு தெய்வீக பெட்டகம். அதில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதில் இல்லாத விஷயமே கிடையாது. எதை வேணால் எடுத்து நம்ம ஆகலாம், அந்த நிலைக்கு போகணும். அப்போ அந்த கருமையில் இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம தூய்மையாக ஆக்கணும். அது எவ்வளோ குற்றங்கள் இருக்குது, எவ்வளோ குறைகள், அதெல்லாம் தெரியாது. இங்கே வந்துட்டோம், அதுலேயே நம்மளுக்கு 90% ஓகே. மனவளக்கலைக்கு நம்ம மன்றத்துக்கு வந்துட்டாவே நம்மளுடைய பதிவு நல்லா வேலை செய்யும். நல்ல பதிவு வேலை செய்யும், கெட்ட பதிவு வேலை செய்யலை. அதை அப்படியே வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும். நல்ல பதிவுகளை நம்ம மெயின்டைன் பண்ணணும், கெட்ட பதிவுகளை எடுக்கவே கூடாது. இப்படி நீங்கள் பீரோவில் ஒரு 40 புடவை அடுக்கி வச்சுக்கிறீங்க, எந்த புடவை எடுப்பீங்க? நல்ல புடவை, புது புடவை தான் எடுப்பீங்க. கடைசி கீழே இருக்க புடவையை எடுத்து கட்டுவீங்க நீங்கள். அதே போல தான் அது என்ன டெக்னிக்னா, டெய்லி நல்ல விஷயங்களே கேட்குறோம், நல்ல விஷயங்களே நினைக்கிறோம், அப்போ நல்ல விஷயங்களே வரும். அடிக்கடி வாங்கி வச்சுட்டே இருந்தால் நல்ல புடவை இருக்கும் இல்லையா? அது மாதிரி அடிக்கடி நல்ல விஷயங்களே வாங்க நமக்குள்ளே சேர்ந்துக்கிட்டே வரும், நல்ல எண்ணங்களே. அப்போ அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எழுந்துக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அது வெளியே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எப்போ அந்த கர்மா வெளியே வரும்னா எதனால் தவறு செய்தால் தான் வரும். அது வரைக்கும் வராது, அது வரைக்கும் தவறு வெளியே வராது. இப்போ நம்ம 9 மையதாமம் பார்த்தோம். 9 மையத்தில் நம்ம மூலாதாரத்தில் மனதை வைத்து, இது ஏற்கனவே தாமோதரம் நடத்தும் தான். கொஞ்சம் மேலே அப்படி போயிட்டு வரணும். அதே பாயிண்ட்லேயே 9 மூலாதாரத்துலேருந்து கொஞ்சம் மேலே 1 இன்ச்சு மேலே, 1 இன்ச்சு கீழே, 1 இன்ச்சு ஆழ்நிலை தியானத்தில் நம்ம தாமோதரம் நடத்தணும். அதுக்கப்புறம் சுழற்சி உள்ளுக்குள்ளேயே வளர்ச்சியோடாக அப்படியே சொல்லலாம். ஸோ என்ன பாயிண்ட்னா, அங்கேயே கொஞ்ச நேரம் நிற்கணும், வேறு எண்ணங்கள் இல்லாமல் நிற்கணும். அப்போ அந்த மூலாதாரத்திலே மனதை வைத்து தாமம் ஏற்றும்போது, அந்த சுழற்சி செய்யும்போது, அங்கே ஆழ்ந்து 9 மைய தாமத்தில் நம்ம மூலாதாரத்தை செய்யும்போது நம்மளுடைய கருமையும் தூய்மையாகும். என்ன ஒரு டவுட்டுன்னா, எல்லாருக்கும் கருமையும் தூய்மை ஆகுமா, நான் தவம் பண்ணால் கருமையும் தூய்மை ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ 30 வருஷமாக தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருக்கேன். என் கருமையம் தூய்மையாகுதா இல்லையான்னு எனக்கு தெரியுமா தெரியாது. அது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், நம்ம கருமையம் தூய்மையாகுதா இல்லையான்னு நம்மளுக்கு செய்யக்கூடிய செயல்களை வைத்து, நம்ம கூடிய அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை வைத்து நம்ம கருமையம் தூய்மையாகுதா இல்லையான்னு தெரியும். அப்போ கூட தவம் 9 மைய தவம் கூட செய்யும்போது, அந்த தவத்தை அந்த நிலையிலே மூலாதாரத்திலே மனதை வைத்து தவம் ஏற்றும்போது அங்கே செக்ஸுவல் கிளாண்டு ஆக்டிவேட் ஆகும். எப்பவுமே எதை ஒன்று கவனிக்கிறீங்களோ அது ஆக்டிவேட் ஆகும். எதை ஒன்று நினைக்கிறீங்களோ ஒரு பையனை பற்றி நல்லா கேர் எடுத்துக்கிறீங்க, பையன் நல்லா வரும். கேர் எடுத்துக்காமல் விட்டீங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி எது மேலே ஒரு மனம் ஒன்றுதோ அது அங்கே இயக்கம் நன்றாக இருக்கும். இதுதான் பேசிக். அது அருவமாக இருந்தோ, ரூபமாக இருந்தோ, சக்கரை இருக்குதோ இல்லையோ, இல்லை அங்கே இருக்கிற கிளாண்டு இருக்குது, அது நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த கிளாண்டு மேலே மனதை வைக்கும்போது நம்முடைய உடலாற்றல், காந்த ஆற்றல், உயிராற்றல் 3 ஒன்று சேர இடம் சக்கரங்கள். 3 ஒன்று சேர்ந்து இயங்கக்கூடிய சக்கரங்கள், அது சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாடி நல்லா மெயின்டைன் ஆகணும். டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரணும், பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சா நல்லா வரும் இல்லைங்களா? நம்ம ஆற்றலை, உயிராற்றலை, காந்த ஆற்றலை, அப்புறம் நம்மளுடைய உடல் ஆற்றலை கூட்டி கொடுக்கறதுக்காக வைக்கிறது இல்லைங்களா? அது கூடும் இடம் தான் சக்கரம்னு வச்சுக்கோம். அப்போ அந்த அந்த இடத்துல நம்ம தவம் பண்ண என்னன்னா, அந்த மூலாதார சக்கரம் விழித்து எழும். ஸோ அது விழித்து எழுந்தால் நல்லது. மூலாதார சக்கரம் பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லா சக்கரமும் சொல்ல போகிறேன், எல்லா சக்கரமும் ஒவ்வொரு அலைகளை கொடுக்கும். நல்ல அலைகளை கொடுக்கும், கெட்ட அலைகளை கொடுக்கும். அது விழிப்போடு இருந்தால் நல்ல அலைகளை ஆக்டிவேட் பண்ணும். அது சோம்பேத்தனமாக தூங்கிட்டு இருந்தால் கெட்ட அலைகள் ஆக்டிவேட் ஆகும். சக்கராஸ் விழிப்புடன் ஆக்டிவாக இருந்துன்னா நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல விஷயங்கள் வரும். அது குறைஞ்சதுன்னா, அந்த ஆக்டிவேட் ஆகலைன்னா, இல்லை அங்கே தடையோ தேக்கமோ ஏற்பட்டதுன்னா பிரச்சனை. இந்த சக்கராஸில் முதுகெலும்பு தண்டில் வரக்கூடிய நரம்புகள் ஏற்படுற பிரச்சனை தான் நோய். அதுலேயும் சக்கராஸ், அதிலேருந்து வரக்கூடிய அலைகள் ஏதோ தடை ஏற்படும் போது சக்கராஸ் சரியாயிங்கன்னா நோய். செக்ஸுவல் கிளாண்டு சரியாகலைன்னா மூலாதாரத்தில் நோய், மூல நோய், அந்த நோய் இந்த நோய் வரும். சுவாசிச்சாலும் சரியாகலைன்னா பிபி, உயர் ரத்த அழுத்தம், லோ பிபி எல்லாம் வரும். மணிப்புரகம் சரியாகலைன்னா இன்சுலின் நல்லா சுரக்காது, ஜீரண மண்டலம் சரியாக இருக்காது, அந்த ப்ராப்ளம். ஸோ சக்கராஸ் நல்லா இருந்தால்
ஜீரண மண்டலம் நல்லாயிருக்கும் மணிப்பூரகத்தில். சக்கராஸ் சரியாக இயங்கலைன்னா டல்னஸ், இல்லை சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, இயக்கம் இருக்காது. தைமஸ் தான் நல்லா உதாரணம். நல்ல ஆக்டிவாக இருந்தால் அநாகரம் சொல்கிறீங்க இல்லையா, நல்லா ஆக்டிவேட்டாக இருந்தால் நல்லா தைரியமாக இருக்கும், எதை ஒன்றா பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணலான்னு. சரியாக இயங்கலை அப்படியே பயப்படுவாங்க, தூங்குறதுக்கு பயமாக இருக்கும், படுக்கிறதுக்கு பயமாக இருக்கும், நடக்கிறதுக்கு ரோட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். அப்போது இங்கே கொஞ்ச நேரம் மனசை வச்சு தாவம் ஏற்றும் போது டைம்லெஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நான் எப்பவும் பயம் இல்லாமல் இருப்பேன், நான் தைரியமாக இருக்கேன், எனக்கு பயமே கிடையாது, யார் என்னை எடுத்து முடியும். மரணம் தான் ஒன்று தானே பயம், மரணத்தை தாண்டிட்டா இல்லைங்களா. மரணத்தை வென்றது எப்படி? தவம் செய்து நல்ல ஆற்றலை கூட்டி உடல் நலத்தை நன்றாக வைத்துக்கொண்டு எல்லா ஆற்றலையும் கொடுக்கும்போது நம்மளுடைய மரணத்தை வென்றுடலாம். யாருக்கு மரண பயம் இருக்கும்? மரண பயம் இருக்காது. குடிக்காரனுக்கு மரண பயம் இருக்காது, எவ்வளோ வேணால் குடிப்பான் இல்லைங்களா, அவனை மரணத்தை பட மாட்டான். யோகிக்கு மரண பயம் இருக்காது, அதுதான் வரப்போகுது, எப்போவும் வரப்போகுது, ரிட்டர்ன் டிக்கெட் தான் வந்திருக்கோம், டேட்டு போட்டு வச்சுக்கு நம்மளுக்கு தெரியல, டேட்டு கூட்டுறதோ குறைக்கிறதோ என் கையில் இருக்குது, என் டேட்டை கூட்டுறதோ குறைக்கிறதோ என் கையில் தானே இருக்குது, வேறு யாரும் கையிலும் கிடையாது. அப்படி யோகி நான் யோகி, நீங்களும் யோகி தான். யோகிக்கு ஒரு தெம்பு இருக்குது. அப்போ மரணத்தை வரும்போது பார்த்துக்கலாம், வரும்போது ஒரு நாள் வரப்போகுது பார்த்துக்கலாம். அப்புறம் யாருக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா ரோகி சொல்லக்கூடிய அந்த எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறான் பாருங்க, அவனுக்கு அதை விட்டு போயிடுவானோ, இதை விட்டு போயிடுவானோ, இப்படி போயிடணும் அப்படி போயிடுன்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் பயம். அப்போ இந்த பயம் எங்கே வருது? டைமஸ் என்ற இந்த அநாகதத்தில். இந்த அநாகத சக்கரத்தை நன்றாக வைத்துக்கொள்ளலாம். டவுன் வேறு எதுவும் தர முடியும், அநாகத்தை உள்ள வச்சு சுத்த முடியுமா நம்மளால்? ஒன்றும் முடியும். உடல் நலத்தை வைத்தால், உடல் பயிற்சி செய்தாவே எல்லா சக்கரம் நல்லா இருக்கும், மகராசனம் செஞ்சாவே எல்லா சக்கரம் நல்லா இருக்கும். அது ஒன்று கூட அடிஷ்னலாக ப்ளஸ் தாவும் 9 மைய தாவும் காலை நேரங்களில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி அந்த சக்கராசை ஆக்டிவேட் பண்ணும். நினச்சா ஆக்டிவேட் ஆகும், நினைக்கலன்னா ஆக்டிவேட் ஆகும். சக்கராசு நீங்கள் நினச்சின்னா அது மேலே மடத்தை போட்டால் ஆகனா சக்கரம் கிளாண்ட் எப்படி உங்களுக்கு ஆகனா சக்கரம் நல்லா சுழற்சி தெரியுது, வளர்ச்சியோடாக தெரியுது, நல்லா ஆற்றல் தெரியுது, அதனால் ஆகனா முக்கம் நல்லா வருதுன்னு வச்சுக்கிறீங்க. நினச்சா போதும், இது நினச்சாவே போதும், உங்களுக்கு ஆற்றல் நல்ல. அப்போது சக்கராஸ் இயக்கம் பெற்றால் உங்களுக்கு நோய் இல்லை, மனதில் பயம் இல்லை, எதுவும் இல்லை. விசித்தி 9 மைய தாவம் பண்ணுறது அதுக்கு தான். 9 மைய தாவம் எதுக்கு நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் நம்ம பேச வேண்டியதில்லை, மௌனமாக இருக்கும். எப்பவும் தைரியமாக இருக்குங்க, எனர்ஜியாக இருக்குங்க, ரொம்ப பேசிக்க மாட்டாங்க. எனர்ஜி கம்மியாக இருக்கும், ரொம்ப பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, குழந்தைங்களும் பேசுவாங்க, அவங்களுக்கு நிறைய டவுட்டு சந்தேகம் எல்லாத்தையும் கேட்பாங்க. அப்போ எனர்ஜி லெவலில் நம்ம இந்த 9 சக்கராஸ் சொல்லக்கூடிய இது 7 சக்கராஸ் உடலில் இருக்கக்கூடியது, 2 சக்கராஸ் வெளியே இருக்குது. ஸோ அதை நம்ம போயிட்டு வரும்போது என்ன ஆகுது? துரியாதம் போகிறீங்க, சுத்த வெளிக்கு போகிறீங்க, சுத்த வெளிக்கு போகும்போது என்ன நிகழுதுன்னா மனம் எங்கே இருக்குதுங்க? சுத்த வெளி இருக்குது. வேறு எதனா நினைக்கிறீங்களா? சுத்த வெளியே தான் அந்த டார்க்னஸ் நினைக்கிறீங்க, அந்த சுத்த வெளியே பறவெளியே அப்படியே விருந்து போகிறீங்க, பறவெளியே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ எங்கே இல்லை மனம்? இங்கே இல்லை இல்லைங்களா? இங்கே மனம் இல்லாதனால மனம் எங்கே இருக்குது? நம்மகிட்ட இருக்க கல்பிரிட் யார்? மோசமான இது யார் அப்படின்னா மனசு நல்லது தான், ஆனால் எல்லாத்துலேயும் தொடர்பு கொண்டு எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுறது இந்த மனம் தான் இல்லைங்களா? இந்த மனம் எங்கே இருக்குது? சுத்த வெளியில். அப்போ இங்கே என்ன இருக்குது? மனம் இல்லை, நம்ம உடலில் மனம் இல்லை, நம்ம உடலை கவனிக்கலை. அப்போ என்ன நகழங்க? ஒரே நேரத்தில் அங்கே மனம் போய் சுத்த வெளியோட கலந்து அதை அழுக்க கரைக்குது. அதால் முயற்சி, நம்மளோட முயற்சி. நம்ம நினைக்கணும், இந்த சுத்தோடு கலந்து நான் அதோடு கலந்து நிற்கிறேன், எல்லா தேவையில்லாத விஷயங்கள்லாம் இங்கே கரைக்கிறேன், அதோடு நான் இரண்டையாக மாறுறேன் அப்படின்னு அங்கே நினைக்கும்போது அது மாறும் மனசு. அதே சமயத்தில் மனம் இங்கே இல்லை, இங்கே இல்லாத நம்ம இங்கே இருக்குது, உடல் இருக்குது, ஆன்மா இருக்குது. மனம் மட்டும் இல்லை, உடல் இருக்குது, உயிர் இருக்குது, ஆன்மா இருக்குது. இந்த உடலும் உயிர் என்ன பண்ணும்? ஆன்மாவை தூய்மையாக்கிற வேலை செய்யும். அந்த ஆன்மா என்ன செய்யும்? இந்த உடலையும் உயிரும் தூய்மையாக்க செய்யும். இதுதான் உள்ளே என்ன நடக்குது? அதே நம்ம தூக்கி வெளியே வச்சிங்க, இங்கே என்ன நடக்குது? நம்ம தூய்மையாக. அப்போ கருமையும் தூய்மையாது, திரும்பி வரக்கூடிய மனமும் தூய்மையாது. திரும்பி அங்கேயே இல்லை, திரும்பி வரீங்க, திரும்பி கருமயத்தோட மெஜ்ஜா வரீங்க. மெஜ்ஜா ஆகும்போது என்ன? ரெண்டும் ஒரு சமநிலையாக. துரியாதீத தாவம் 9 மைய தாவம் இதுதான் கொடுக்கும். சும்மா உட்காந்து 20 நிமிஷம் தாவம் பண்ணுறோம், நம்மளோட ஃப்ரீக்குவன்சி மென்டல் ஃப்ரீக்குவன்சியை குறைக்கிறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இந்த மனதை நம்ம சுத்தப்படுத்துகிறோம், அதே சமயத்தில் நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறோம்.
ஒவ்வொரு வாட்டியும் இப்படி போயிட்டு போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கலங்கங்கள் போயிட்டே இருக்கும். தேவையில்லாத கலங்கள்லாம் போயிட்டு இப்போ மெர்ஜ் ஆகும்போது நல்ல ஆன்மா அதுக்கப்புறம் மனசு எங்கே போகாதுங்க, தேவையில்லாத விஷயங்கள். மனம் வந்து அந்த கருமையம் வந்து தூய்மை இல்லாததான் தேவையில்லாத விஷயங்கள் போகும். மனம் கருமையும் தூய்மையாக இருந்தால் எண்ணங்களே நல்லா வரும். வரக்கூடிய மோசமான விஷயத்தை பார்த்தா கூட, ஆனால் எண்ணம் என்ன சொல்லுங்கள், அது அவ்வளோதான், அதை பற்றி நினைக்காது, அவங்க நல்லவங்க தான், ஏதோ கடுப்பில் வெடுப்பில் பேசிட்டாங்க, அவங்க திருந்தணும் அப்படின்னு நல்லதாக எண்ணம். இப்போ கருமையும் தூய்மையடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும். உங்களுக்கு எண்ணம் நல்ல எண்ணம் வரணும், பயம் எண்ணத்தை பற்றி நம்ம பயப்படாது, எண்ணத்தை சீரமைக்கவே வேண்டாம். கருமையத்தை தூய்மை செய்தால் எண்ணத்தை இந்த எண்ணம் வந்து லிஸ்ட்டு போட்டு 10 எண்ணங்களை எடுத்து தேவையா தேவையில்லையா பார்த்து இதெல்லாம் போடவே வேண்டியது. கருமையத்தை தூய்மை செய்ய கருமையத்தை தூய்மை செய்தால் ஒன்று தவம் செய்ய செய்ய கருமையும் தூய்மை. அப்போ எண்ணங்கள் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு நான் இன்றைக்கி தவம் செய்தேனா, பயிற்சிகள் செய்தேனா, உடற்பயிற்சி செய்தேனா, இந்த 9 மைய தவம் செய்தேனா, எல்லாம் செஞ்சுட்டேனா அப்படியே ஒரு வாட்டி நினைச்சேன். தவமே செய்யலை, நான் உடற்பயிற்சியே செய்யலை, எதுவுமே செய்யலை, கருமை தூய்மை அடையுமா? அடையும். கருமையும் நம்மளுக்கு தூய்மை அடையணும். அப்போ எண்ணம், அதுக்கப்புறம் எண்ணத்தை விடுங்க, ஆசையை விடுங்க, அப்படியே போங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. கருமையம் மட்டும்தான் நம்மளுக்கு. ஏன்னா எல்லா பயிற்சியெலாம் எடுத்துட்டோம், கருமையத்தை தூய்மையாக்கக்கூடிய பயிற்சியெலாம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ கருமையத்தை தூய்மையாக்க வைத்து கொள்ள வேண்டும். திரும்பியும் தேவையில்லாத நம்ம டச் பண்ண மாட்டோம். நம்ம மனம் அவ்வளோதான். கருமையம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, கருமையம் தூய்மையாக இருந்துன்னா எண்ணம் தூய்மையாக இருக்கும், எண்ணம் தூய்மையாக இருந்தால் மனம் தூய்மையாக இருக்கும். அப்புறம் மனத்தை நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது, குறை சொல்ல வேண்டியது. நம்ம பார்க்குற பொருள் கூட நல்லா இருக்கும். இந்த கள்ளப்பொருள் அனைத்தும் காளாமணி விளக்கே சொன்னாங்க, உள்ளம் பெருங்கோயில் உன்னடம்பாளையம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்பொருள் அனைத்தும் காளாமணி விளக்கே சொன்னாங்க இல்லையா? கள்ளப்புலன் அனைத்தும், இந்த புலன்கள் கள்ளந்தான் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே காளா மணி விளக்கே, கோயிலில் இருக்க மணி விளக்கு மாதிரி மாறுன்றாங்க. எப்போ தவம் செய்து கருமைக்கு தூய்மை அடைய செய்து நம்முடைய எல்லா ஆற்றலையும் சரியாக வைத்துக்கொள்ளும்போது நல்லா, யாரும் குறையே கிடையாது, யாரை பார்த்தாலும் குறையே கிடையாது, நிறைய தான், எல்லாம் நல்லவங்க தான். நல்லவங்க நம்ம சேர்றவங்க, நம்ம கூட வரவங்க எல்லாம் நல்லவங்க தான். அப்போ எண்ணம் என்ன பெரிய விஷயமா? எண்ணத்தை ஆராயணுமா? நம்ம ஃபஸ்ட்டு ஆராயத்துக்கு லிஸ்ட்டு போட்டு ஆராய்ச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பயிற்சி எடுத்துட்டோம், அகத்தாவில் உட்காந்து எண்ணம் ஆராய்தல் பயிற்சி போட்டு லிஸ்ட்டு போட்டோம். ஆனால் ஆராயத்தோட டெக்னிக்காக அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டோம். கருமையத்தை தூய்மை செய்தால், இன்றைக்கி கற்றுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், கருமையத்தை தூய்மை செய்தால் நல்லாயிருக்கும். இப்போ கருமையத்தை தூய்மை செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்ன ஹை லெவலில் போயிடணும். இப்போ மௌனத்துக்கு வந்துட்டீங்க, ஆழ்நிலை தியானம் கற்றுக்கிறீங்க, அடுத்தது வந்து திருப்பி புக்கு எடுத்து வச்சு என்ன ஆராய்தல் லிஸ்ட்டை போட்டு சாப்டர் போட்டு எழுதக்கூடாது. அது பேசிக் சொல்லிக் கொடுக்குறதுக்கு, நீங்கள் யாருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு, புதுசாக வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. உங்களுக்கு என்ன பயிற்சி? கருமையத்தை எப்படி நம்ம தூய்மை செஞ்சிட்டோமா? ஒரு வருது, நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, ஒரு சிலர் மேலே வெறுப்பு வருது, பார்த்த உடனே நம்ம கருமையம் தூய்மை ஆகலை, நம்ம இன்னும் தூய்மைப்படுத்திக்கணும், நம்மளுடைய 9 வயது அதிகமாக போடணும். எண்ணம் ஆராய்ந்த பயிற்சியை இப்போ செஞ்சு பாருங்க, கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம். என்ன எண்ணங்கள் வருது, நான் ஏன் இந்த எண்ணம் வர்றதுக்கு நான் என்ன காரணம், நான் என்ன செய்யலையா, சரியாக தவம் செய்யலையா, கருமையத்தை தூய்மை செய்யலையா, இந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களால் பிரச்சனையே இல்லை. வாழ்க வளமுடன். ஏற்றுக்க தேவையில்லாத ஒரு எண்ணம் கூட நம்மளுக்கு வரக்கூடாது, தீங்கான எண்ணம் வரக்கூடாது. அதுக்கு காரணம் அப்போ ஒன்று பயிற்சி சரியாக செய்யலையா, நீங்களே உங்களுக்குள்ளே கேள்வி, என்னோடய பயிற்சி சரியாக செய்யலையா, ஏன் இந்த மாதிரி எண்ணம் வருது? ஒருத்தருக்கு தீங்கு நினைக்கிறீங்கன்னா, ஐயோ நம்ம கருமையும் தூய்மையாக இல்லை அப்படின்னு நினச்சிங்க. கண்களை மூடி உங்கள் எண்ணங்களை இது வரைக்கும் ஒரு 10 நாளாக தொடர்ந்து ஒரு எண்ணம் வந்துருக்கு, இல்லை ஒரு மாதமாக தொடர்ந்து ஒரு எண்ணம் வந்துருக்கு, அப்படியே ஆராயுங்க. இதில் எனக்கு என்னுடைய தவறு, இந்த எண்ணம் வருவதற்கு என்னுடைய தவறு என்ன? ஆன்மால என்ன விஷயம் பதிஞ்சிருக்கு? நல்ல எண்ணங்களாக வந்தால் 100 மார்க் போடணும். இப்போ தோண்டி பார்த்தா எண்ணங்கள் வராது. ஒரு வாரமாக 10 வாரமாக ஒரு திங்க் பண்ணியிருப்பீங்க, அதை நினச்சி பாருங்க.
அப்படி ஏதாவது எண்ணம் தேவையில்லாத எண்ணங்கள் வந்தால் என்னுடைய கருமயத்தை தூய்மையடைய செய்வேன். யாரை பார்த்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு வெறுப்புணர்ச்சியோ வராது. யாரிடம் பகைமை பாராட்ட மாட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓரளவு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வந்திருக்கும், நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பேசிக்காக பார்த்திங்கன்னா இதுதான், நல்ல எண்ணங்களோ தீய எண்ணங்களோ வந்தால் அதுக்கு நம்ம நல்ல எண்ணங்களுக்கு தீனி போடுவோம், தீய எண்ணங்களுக்கு தீனி போடாமல் அதை க்ளோஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். அதை ஆராய்ச்சி பண்ணி ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறது நல்லது. ஒன்றும் இல்லை, கருமைக்கு நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம், தவம் செய்கிறோம், ப்ளஸ் அகத்தாவி செஞ்சுட்டே இருக்கோம். செஞ்சுட்டே இருக்கும்போது காயகல்பம் செஞ்சுட்டே இருக்கும். செஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக தூய்மை அடைஞ்சிடும், கருமையும் தூய்மை அடைஞ்சிடும். தேவையில்லா எண்ணங்களும் வராது. எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ ரொம்ப காமாக இருப்பீங்க, நல்ல எண்ணங்களே வரும், மற்றவங்கிட்ட வெறுப்பாக பேச மாட்டீங்க. இதெல்லாம் தவத்தோட நம்மளோட பயிற்சிகளோட குவாலிட்டி தான். இதெல்லாம் தானாக வரும். இது ஃபோர்ஸ் பண்ணியே வர வைக்கிறது. பாட்டுன்னு பயிற்சியை செய்யணும். தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறும். இல்லை, இப்போ ஒரு பஞ்சேந்திரிய தவம் செய்யும். நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள் மீது மதம் வைத்து தவம் வைக்கும்போது அது நம்மளுக்கு துணையாக இருக்கும் இல்லைங்களா. இந்த புலன்க வச்சு பொருள்க வச்சு நீங்கும். நம்மளுக்கு எப்பவுமே ஆற்றலை கூட்டி கொடுக்கக்கூடிய தவம். இந்த தவம் பண்ணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. நாடி சுத்தி பிராணாயாமம்
தண்டோட சுற்றி வாழ்க்கை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பும். அது பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதே. அது பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதே. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதே. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். குரு ஆசான் வேதாத்திரி மகிழ்ச்சி தவம் பஞ்சேந்திரிய தவம். துவக்கம் தொடுவனு கருவென தோளின் மீது மனம் வைத்து தவம். உடல் முழுவதும் தோலை போல பொருத்தப்பட்டுள்ளது. உடல் முழுவதும் உள்ள தோலை வைத்து தவத்தை ஏற்றலாம். பஞ்சபூதங்களில் முதல் தத்துவமாகிய விண்ணிலிருந்து வரக்கூடிய பஞ்சதன் மாத்திரை காந்தம் அழுத்தம் அதை உணரக்கூடிய கருவி தோல். இந்த தொடு உணர்வு தாவரங்களில் தோன்றி மனிதன் வரை வந்துள்ள பரிணாம வளர்ச்சி உணர்ந்து கொள்வோம். தோளின் மீது மனம் வைத்து தவனித்துவதால் தோளினால் பெறும் புலன்பத்திற்கு அளவு முறைகள். தோளின் மீது மனம் வைத்து தவனித்து சுவை உணர் கருவியான நாக்கின் மீது மனம் வைக்கிறார்.
நாக்கு மேலானத்தில் தொட்டுக்கலாம். இல்லை நல்ல அனுபவம் இல்லாமல் நாக்கு நுனியே நினைத்து தவிர்த்து விட்டுடலாம். நாக்கின் நுனியின் மீது மனம் வைத்து தவம் வைக்கலாம். பஞ்சபூதங்களில் 4வது தத்துவம் ஆகிய நீர், நீரிலிருந்து வரக்கூடிய பஞ்சதன் மாத்திரை காந்தம் சுவை, அதை உணரக்கூடிய கருவி நாக்கு. புழுவினங்களில் தோன்றிய அந்த சுவை உணர்வு மனிதன் வரை வந்துள்ள பரிணாம வளர்ச்சி உணர்ந்து வருவோம். நாக்கின் மீது மனம் வைத்து தவம், நாக்கின் மீது மனம் வைத்து தவம் வைத்துவதால் நாக்கினால் பெரும் புலன்பத்திற்கு அளவு இருக்கும். வாசனை உணர்கருவியான மூக்கின் மீது மனம் வைத்து காண்பிக்கிறோம். மூக்கின் அடித்தண்டு மூச்சு மோதி திரும்புகிற இடம், நல்லா மூச்சு வைத்து பார்த்தீங்கன்னா உணர்வு தெரியும். அதன் மீதே மனம் வைத்து காண்பிக்கிறோம். பஞ்சபூதங்களில் 5வது தத்துவம் ஆகிய நிலம், நிலத்திலிருந்து வரக்கூடிய பஞ்சதன் மாத்திரை காந்தம் மனம் வாசனை, அதை உணரக்கூடிய கருவி மூக்கு. இந்த நுகர்ச்சி உணர்வு பூச்சி இனங்களில் தோன்றி மனிதன் வரை வந்துள்ள பரிணாம வளர்ச்சி உணர்ந்து கொள்ளும். மூக்கின் மீது மனம் வைத்து, மூக்கின் மீது மனம் வைத்து கவனம் வைத்துவதால் மூக்கினால் பெரும் புலனுகத்திற்கு அளவும் இருக்கு. ஒளி வெப்பம் உணர்கருவியான கண்களின் மீது மனம் வைத்து காணும். இரு கண்களையும் ஒரு கற்பனை கோட்டால், கருவிகளையும் ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொள்வோம். இரு கருவிகளின் மீது ஒரு சேர மனம் வைத்து கவனிக்கிறோம். இரு கருவிகளையும் கரெக்டாக கவனிக்க முடியும். கொஞ்சம் அசைத்து பார்த்தா தெரியும்.
அதன் மீதே மனம் வைத்துதான். பஞ்சபூதங்களில் மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பு, நெருப்பிலிருந்து வரக்கூடிய பஞ்சதன் மாத்திரை காந்தம், ஒளி, வெளிச்சம், அதை உணரக்கூடிய கருவி கண். இந்த பார்வை உணர்வு பாம்பு போன்ற உருவங்களை தோண்டி மனிதன் வரை பறந்துள்ள பரிணாம வளர்ச்சி உணர்ந்து கொள்வோம். கண்களின் மீது மனம் வைத்து கவனித்துவதால் கண்களினால் பெரும் புலன்பதற்கு அளவுமுறைக்கும். நல்ல அளவுமுறை. கண்களை பார்க்குறோம், அதை அனுபவிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் தேவையா என்ற எண்ணத்தோடு பார்க்குறோம். கண்களின் மீதே மனம் வைத்து ஒளி, சத்தம் உணர்கருவியான காதுகளின் மீது மனம் வைத்து கவனிக்கிறோம். காதுகளின் இரு செவிப்பறையை கவனிக்கிறோம். அதை ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொள்கிறோம். இரு செவிகளின் மீது மனம் வைத்து கவனிக்கிறோம். ஒரு சேர பஞ்சபூதங்கள் இரண்டாவது தத்துவமாகிய காற்று, காற்றிலிருந்து வரக்கூடிய பஞ்சதன் மாத்திரை காந்தம், ஒளி, சத்தம், அதை உணரக்கூடிய கருவி காற்று. பறவை, விலங்கு போன்ற உயிரினங்களில் தோன்றிய இந்த செவி உணர்வு மனிதன் வரை வந்துள்ள பரிணாம வளர்ச்சி உணர்ந்து கொள்வோம். செவிகளின் மீது மனம் வைத்து கவனித்துவதால் செவிகளால் பெரும் புலன்பத்துக்கு அளவுமுறைகள்.
ஆகினி புருவ மத்தியிலே மனதை வைத்து கவனிப்போம். பிட்யூட்டரி கிளாண்ட் உள்ள இடம். உடல் இயக்கத்துக்கான தலைமை சுரப்பி அதன் மீது மனம் வைத்து கவனித்து உடல் இயக்கம் புலனியக்கம் செய்யலாம். புருவ மத்தியில் ஒரு அழுத்தம், ஒரு சுழற்சி தெரியும். அது மீதே தொடர்ந்து மனதை வைக்க வேண்டும். துரியம் உச்சியிலே மனதை நிறுத்தி கவனிப்போம். பீனியல் கிளாண்ட் உள்ள இடம். மன இயக்கத்துக்கான தலைமை செலுத்தி அதன் மீது மனம் வைத்து கவனித்த மன இயக்கம் செலுத்தும். உச்சியிலே கவனிப்பது உயிராற்றல். உயிரின் மீதே மனம் வைத்து கவனிப்போம்.
வாழ்க வளம். தவத்தை நிறைவு செய்யணும். தவ ஆற்றல் உடல் முழுவதும் உச்சிலிருந்து பாதத்திற்கும் உடலே உணர்வாக உணர்வை உலகாக வைத்திருக்கும். எல்லா சொல்லுக்கும் ஆற்றல் பாயட்டும். தவ ஆற்றல் பாயட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையும். சங்கல்பம். அருப்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் நீர்லாயில் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் போகும். அருப்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் நீர்லாயில் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் போகும். அருப்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம் நீர்லாயில் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் போகும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்து. பெற்ற மக்களை வாழ்த்து. உடன் பிறந்தவர்களை வாழ்த்து. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்து. தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கி தொடர்புடைய இன்னல் பொதுவர் எதிரான நிற்பதை வேணுமென அவர்களும் மனம் திரும்பி நல்வாழ்க்கை பெற வாழ்க்கை நீவரும் வாழ்த்துக்களையும் மௌனமாக வாழ்த்துக்கொள்ளலாம். மனதுக்குள்ளாக வாழ்த்துக்கொள்ளலாம். அழுத்தந்தை வாசம் வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய வேதாத்திரியும் வாழ்வு. உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்வு. ஆழியார் அறிவித்திருப்பவை வாழ்வு. காஞ்சிபுரம் மண்டலம் வாழ்வு. எஸ்ஐஜி மாங்காடு அறக்கட்டளை வாழ்வு. அதோடு இணைந்த கவர்மெண்ட்கள் வாழ்வு. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க. இரண்டெழுக்க பண்பு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் அதற்கும் துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவி செய்யும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவி செய்யும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவி செய்யும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க. நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. இது கைகளை தேய்த்து கண்களை ஊற்றிக்கலாம். கைகளை மேலத்துக்கு ஒரு ஆனந்த மூச்சு ஊற்றலாம். வாழ்க. பஞ்சேந்திரிய தாவம். மௌனம் நடந்துட்டுருக்கு. மௌனம் இந்த இறைநிலையை உணர்வதற்கான உச்ச பயிற்சி. மௌனம் இருப்பதற்கு தவம் ஒரு சிறந்த பயிற்சி. தவம் இருப்பதற்கு சிறந்த பயிற்சின்னா உடற்பயிற்சி, காய்கறி பயிற்சி. நம்ம உடற்பயிற்சி செய்யாமல், காய்கறி பயிற்சி செய்யாமல் தவம் மட்டும் இருந்தால் தவம் கைகூடாது. உடற்பயிற்சி வேணாம், தவம் தான் இருந்தால் போகணும். தவம் பயிற்சி உங்களுக்கு சித்தியாக. ஸோ தவம் சித்தியாக மௌனம் இருக்க முடியாது. மௌனம் இருக்குன்னா அந்த உச்சநிலையை இறைநிலையை அடைவது கஷ்டம். அதனால் எல்லா பயிற்சியும் மகரிஷியை வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த தவம் பாருங்கள். இந்த பஞ்சேந்திரிய தவம் எதுக்காக கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, பஞ்ச இந்திரியங்கள் மேலே மனம் வச்சு பாருங்கள். இந்த இந்திரியங்கள் எதற்காக இருக்கிறது? இந்த இந்திரியங்கள் எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, உருவாக்கப்பட்டதுன்னா தொடு உணர்த்தது. நல்லா தொட்டு உணர்ந்து ஆற்றலை எடுத்துக்கொள்வது. தாவரம் என்ன பண்ணுது? நீரை எடுத்துக்குது, வெப்பத்தை எடுத்துக்குது, காற்றை எடுத்துக்குது. உணர்ந்து மேலே பட்டு தொட்டு உணர்ந்து. சுவை. புழுல என்ன பண்ணுது?
நல்ல உணவை வாய் மூலமாக எடுத்து சுவைத்து பூச்சி நுகர்ச்சியால் உணவு அங்கே கிடைக்குது இங்கே கிடைக்குது மேலே போய் ஊர்வனை பார்த்து கண்களால் பார்த்து காது எதுக்கு ஒரு சத்தம் கேட்கு பாருங்க. ஸோ என்ன சத்தம் கேட்டு அந்த சத்தத்தை தொடர்ந்து போய் உணவு. ஸோ பஞ்ச இந்திரன் எதற்காக படைக்கப்பட்டது? நம்ம தேவைகள் மட்டும் நிறைவேற்றுகிறது தான். அதோட அதிகமாக நினைக்கக்கூடாது. ஆசையை மெயின் இதாக எடுத்துக்கணும். ஆசை ஏன் அளவு மீறுது? அளவு மீறதுக்கு காரணம் என்ன? இந்த புலங்கள் தானே. புலங்களை தானே பார்க்குறேன். நான் பார்த்து அந்த பொருள் வேணும்னு நினைக்கிறேன். நான் அதை கேட்டேன், எனக்கு அது வேணும்னு நினைக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது, பக்கத்து வீட்டிலேருந்து வாசனை வந்து அதை செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புலங்கள் மூலியமாக தான் எல்லாத்தையும் நான் ஆசைப்படுறேன். அப்போ இந்த புலன்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயம் சொன்னால் உங்களுக்கு கண்கள் நேராக முகத்தில் இருக்க உயிரினங்கள் இருக்குது, சைடில் இருக்க உயிரினங்கள் இருக்குது. ஆடு மாடு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது. புலி சிங்கம் பார்த்தீங்கன்னா கண் நேராக இருக்கும். வேட்டையாடக்கூடிய மிருகங்கள்லாம் கண் நேராக இருக்கும். கண் இதில் இருக்கும், நேராக இருக்கும். வேட்டையாடப்படக்கூடிய மிருகம் ஆடு மாடு மான் அதான் சைடில் எல்லாத்துக்குமே சைடில் பார்த்து உணர்ந்து கொண்டு ஓடிடும். இது நேராக வேட்டையாடணுன்றதுக்காக கண்ணு. இப்போ கண்ணு மூக்கு வாய் காது படைக்கப்பட்டது எதற்காக? தொடு உணவு கொடுக்கப்பட்டது எதுக்காகனா உணவை எடுத்துக்கொள்வதற்காக தான். உணவுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. அந்த கார் நல்லா இருக்குது, அது மாதிரி ஒன்று வாங்கணுமா? நீங்களா பார்த்தது நான் பார்க்குறேன்னா தெரியாதுல்ல. இந்த வீடு பெரிய வீடாக இருக்குது, அது மாதிரி நம்ம கட்டலாமா? தேவை என்ன? ஒரு வீடு தேவை, தேவைப்பட்டால் கார் தேவை, தேவையில்லைன்னா கார் தேவையில்லை. லோன் வாங்கி கடன் வாங்கி எடுக்க வேண்டியதில்லை. தேவையான அளவு வீடு எனக்கு தேவையான அளவு வீடு இது தேவை. அதிகமான வருமானம் வரவங்க எவ்வளோ வேணால் கட்டிக்கிட்டோம். ஏன் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடு எனக்கு போகுது. உடை பட்டு சேலை தான் வேணுமா? பட்டு வேட்டி ஷர்ட்டை தான் வேணுமா? தேவை. உடை மானத்தை காப்பதற்கு உடை, குளிர் தட்பவெப்ப நிலையை நன்றாக வைத்துக்கொள்ள உடை, அவ்வளோதான். ஸோ பேசிக்காக எங்கே நம்மளுக்கு தேவை தான். புலங்கள் சொல்லுது, புலங்கள் பார்க்குது, அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அதை அப்படியே புலங்கள் பார்த்ததுனால எனக்கு அது பார்த்துட்டேன்றதுனால எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவையா உள்ள கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறேன், இது தேவையா? அப்போ தான் சாமிக்கு பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துருக்கேன். அகத்தாய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சேந்திரிய தவம். இந்த இந்திரியங்கள் மீது மனம் வைத்து தவம் ஏற்றுவதால் அது ஒரு அளவு முறை மீறாது. புலங்கள் மீது மனம் வைக்கலைன்னா அது அளவு மீறிடும். புலங்கள் மீது அளவு முறை அது மனம் வைத்து தவம் ஏற்றுவதால் என்ன அவங்க நம்ம சொல்கிறது தான் கேட்கும். நம்ம சொல்லாத அது கேட்கவே கேட்காது. இது வேணும் அப்படின்னா சொன்னால் இல்லையாக்குனே பசங்க மேலே கவனம் வச்சா பசங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க. பசங்க மேலே கவனம் வைக்கலைன்னா பாடத்தின் மீது கவனம் வச்சா பாடம் புரியும். இல்லைன்னா டிப்ளமா புரியாது, கொஸ்டினுக்கு ஆன்சரே. அப்போது எது நம்மளுக்கு தேவையோ எது நம்மளுக்கு வேணுமோ அது மேலே கவனம் வச்சா தான் கிடைக்கும். அப்போ புலன்கள் மீது மனம் வைத்து தவம் ஏற்றும்போது புலன்கள் கண்ட்ரோலாக இருக்கும். புலன்கள் அது தேவையானது மட்டும்தான் புலன் அடக்கம் கிடைக்கும். புலன் மயக்கம் தீரும். புலங்கள்லாம் மயக்கம் தான் இல்லைங்களா? ஒரு பொருள் நல்லா இருக்குது சாப்பிட்டோன்னா அடுத்து அதை கேட்கும். நம்ம தான் அது தேவையா தேவையில்லையா அப்படின்னு நம்ம தான் நினைக்கணும். கூட இருந்து கடவுளும் உள்ளே இருந்து சொல்கிறார் இல்லைங்களா? நம்ம ஏதோ ஒரு பொருளை நினச்சோம் வேணும்னு நினைக்கிறோம், உள்ளேருந்து யாருன்னா சொல்கிறாங்களா இல்லையா? இது வேணாம் போதும், நம்மளுக்கு காசு இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் அளவு முறை, 4 இட்லியே வச்சுட்டாங்க, 5வது இட்லி 6வது இட்லி வைக்கிறாங்க. உள்ளேருந்து என்ன சொல்லும்? நீங்கள் வாயில் சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ள போதுன்னு ஒன்று சொல்லுது இல்லையா? இப்போ போதுன்னு ஒன்று சொல்லுது. அது கடவுள் நம்மகிட்ட பேசிகிட்டே இருக்கார். இப்போ புலன்களும் இருக்குது, கடவுளும் இருக்குது இல்லைங்களா? மனமும் இருக்குது, ஆன்மாவும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம எங்கே என்ன பண்ணுங்க? இந்த ஆசை மேலே
அது மேலே கவரப்பட்டு அந்த பொருள் வேணும், அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. இல்லை சின்ன பசங்க கேட்பாங்க, எனக்கு அந்த கார் பொம்மை வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. அது வந்தால் தான் இது வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பான். அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு நேரத்து பேசும். மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருந்தாலும் இது வேணும் வேணும்னு நினச்சின்னா அழுதுதான், அழுதுகிட்டே இருக்கும். அந்த பொருள் எனக்கு வர வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை, அந்த பொருள் வந்து வீட்டில் இருந்தால் தான் நிம்மதி அப்படின்னு ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன். எதை வேணா செஞ்சிடுவோம், எவ்வளோ வேணா பொருளை கொடுத்துருவோம். ஒரு சிலர் கையெழுத்து போட்டு தேவையில்லாத கடன் கூட வாங்கி அதை வாங்கிடுவாங்க. ஓ நம்ம ஆசை எங்கே சாமிஜி அதுதான் வச்சாரு சாப்பிட்ட. இந்த புலங்கள் மீதே மனம் வைத்தா நம்மளை எங்கே போகாது மனம்? ரொம்ப தேவையில்லாத பேராசைகள். ஆசையே துன்பத்துக்கு காரணம் புத்தர் சொன்னார். புத்தர் என்ன சொல்ல? ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசையை அறையவே ஒழி வைக்கணும். மகரிஷி என்ன சொன்னார்னா, துன்பமே ஆசைக்கு காரணம். மாற்றி போட்டார் மகரிஷி. இவர் வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம் இல்லைப்பா, அது இல்லை. நீ துன்பம் வந்தால் தான் ஆசை வருது. ஒரு துன்பம் காலையில் இப்போ 1 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்க போகுது, 1:30 வரைக்கும் நான் நடத்துனேன், எப்படி இருக்கும்? பசி துன்பம் தானே, பசிக்குது துன்பம் தானே. அப்போ துன்பம் வந்துச்சு, அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த துன்பத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு ஆசை வரும். நீங்கள் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அப்போ நம்ம எதுக்கு எப்போ ஆசை வருது? துன்பம் வந்ததுக்கப்புறம் தான் ஆசை வருது. அப்போ ஆசை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பத்தை தீர்க்கிறதுக்கு, தேவையான உணர்வுகளை தீர்ப்பதற்கு. பசி எடுக்குது, தாகம் எடுக்குது, குளிருது, இதுக்கெல்லாம் தீர்க்கிறது தான் ஆசை. வேறு எதுவும் ரொம்ப பெருசாக அது இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா? வாழலாமே. இப்போ இந்த ஆசையை நம்ம கட்டுப்படுத்த வேணாம், ஆராய்ச்சி செய்யணும். ஆசையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி, இந்த ஆசையை எனக்கு வேணாம்னா திருப்பி வரும், நச்சுன்னு வந்து உட்காரோம். எனக்கு அந்த ஆசை வேணும், எனக்கு அது வேணும், பொருள் வேணும். நம்ம மனசும் குழந்தை தான். நம்ம மனசுக்கு வயதாகுதுன்னா வயது ஆகலை. எனக்கு 60 வயசாகிருக்கு. 60 வயசு என் மனசுக்கு வயசாகிடுச்சுன்னா ஆகலை. நேற்று கூட ஐஸ்கிரீம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தேன், ஐஸ்கிரீம் போட்டாங்க, சாப்பிடலாம்னு ஆசை இருக்குது. வேணாம் இந்த நேரத்தில் கிளைமேட்டில் சாப்பிட்டா தொண்டை பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு. அப்போ மனசுக்கு, அந்த ஆன்மாவுக்கு மனசுக்கு ஆசை வயதே இல்லை. இந்த ஆன்மாவுக்கு ஏஜா இல்லவே இல்லை. சுகர் பேஷண்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, நல்லா ஐஸ்கிரீம் போடுறாங்க, சாப்பிட்றாங்களா இல்லையா? ஒரு வேளை தானே, இன்றைக்கி ஒரு வேளை தானே அப்படின்னு சாப்பிட்றாங்க. ஸோ அந்த ஆன்மாவுக்கு ஏஜே இல்லை. அந்த ஆன்மா எப்போ பிறந்ததோ, எப்போ நம்மகிட்ட வந்ததோ அதே போல் தான் இருக்குது. அதுக்கு ஏஜே கிடையாது. ஸோ ஆன்மாவுக்கு வயதே கிடையாது, அது எல்லாத்தையும் கேட்கும். அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்திட்டா அது எது மூலத்தை கூட நம்ம லிங்க் பண்ணிட்டா அப்புறம் கேட்கறது தான் கேட்கும். மௌனத்துக்கு போகலாமா, ஆழியார் போகலாமா, அந்த வகுப்பு அட்டன் பண்ணலாமா, புக்கு படிக்கலாமா, சாமிஜி புக் படிக்கலாமான்னு கேட்கும். அதை தூக்கி நம்ம புலன்ல வச்சுட்டோம்னு வச்சிங்களேன், அது புலன்லேயே ஆன்மா வந்து ஆன்மா தான். ஆன்மா நீங்கள் வந்து எப்படி பழகப்படுத்திங்கன்னா அது மாதிரி தூய்மையானது தான். கொஞ்சம் நம்ம பதிவுகளால் அந்த ஆன்மா வந்து கடவுளுக்கு நீங்கள் கேட்கலாம். கடவுள் எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் எல்லாம் கரெக்டாக மாதிரி பண்ணிடலாமே அப்படின்னா, அப்புறம் இந்த நாடகம் எதுக்கு, உலகம் எதுக்கு, நாம் எதுக்கு? நாடகமே, இந்த உலகமே நாடக மேடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாத்தையும் இன்பத்தையும் பேர் அந்த இன்பத்தை பெற்று அதில் வந்து நல்லதை கெட்டதை உணர்ந்து கொண்டு உன்னை மாற்றி வாழ்க்கையை அனுபவித்துக்கோ. அதான் அப்படியே நீங்கள் அப்படியே உள்ள தடை பண்ணிவிட்டு இதை தான் கொடுக்கணும்னு கடவுள் நினச்சிப்பார். எதையும் தேவையில்லாத கொடுக்காமல் கண்ட்ரோலாக வச்சுருந்துடலாம். எல்லாத்தையும் வச்சுக்கோ, அனுபவி. அதில் உன் அனுபவத்தை பெரு. எது நல்லது கெட்டது பேர். நல்லதை மட்டும் அனுபவி, கெட்டதை அனுபவிச்சா துன்பம் தெரிஞ்சுக்கும். அப்போது துன்பமே ஆசைக்கு காரணம். ஆசை வருது, சாப்பிட்றோம், தொடர்ந்து அந்த ஆசை நிறைவேற்றிட்டு அதையே சாப்பிட்டுட்டே இருந்தால் நாங்கள் துன்பம். எதை இன்பத்தை தொடர்ந்து பெறுறோமோ எல்லை மீறும்போது துன்பம். துன்பம் ஆசையை தீர்க்கிறோம், ஆசையை தீர்க்கும்போது ஒரு நிறைவு வருது, அந்த நிறைவோடு நிற்குது. அதான் டெட்லைன். அதுக்கு மேலே போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க துன்பமாக வாழும். ஆசையே அப்போ தான் துன்பம். துன்பம் எப்போதுங்க? ஆசையே துன்பத்துக்கு காரணம்ங்க. அந்த துன்பத்தை தீர்க்க அளவுக்கு தான் ஆசை இருக்கணும். அதுக்கு மேலே எல்லாம் மீறி போகும்போது அதுவே துன்பம். அப்போ நம்ம அனுபவிக்கும் போது தான் நம்ம மனசு அதில் இருக்கணும். இது இந்த அளவுக்கு அனுபவிக்கலாமா, இன்னும் போகலாமா, இது போதும் அப்படின்னு நினச்சா அவ்வளோதான். அதுதான் அளவு முறை. ஆசைக்கு வேறு எதுவும் நீங்கள்
நம்ம புக்கில் ஷெடியூல்லாம் பார்த்துருப்பீங்க. தேவையா நிறைவேற்ற வாய்ப்பு வசதி இல்லைதா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே பாயிண்ட்டே சரியாக போயிடும். இது போதும், இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆராய்ச்சிலாம் யாருக்கு? கட்டம் போட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் புதிய நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. நம்மளாம் என்னங்க உட்காந்து நோட்டே எடுக்க வேணாம், பேனாவே எடுக்க வேணாம், அப்படியே உள்ள அந்த நேரத்துலேயே ஆசை வரும்போது இது தேவையில்லை. நம்மளால் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஏற்கனவே பட்டுருக்குல்ல, தேவையில்லாத ஆசை நிறைவேற்றி பட்டுருக்கல. ஒரு வாட்டி வாங்கிட்டா பூனை வந்து சூடாக பாலை வச்சா ஒரு வாட்டி குடிக்கும், அடுத்த வாட்டி குடிக்குமா? குடிக்கும். அப்போ நம்ம அப்பப்போ போய் தொட்டு துன்பத்தை பெற்றுட்டு திரும்ப மனவளக்கலை ஆராய்ச்சி பண்ணி இதை போடலாமல் கட்டம் போட்டுகிட்டே இருந்தால் இந்த கட்டம் போடவே வேண்டியது. மனசுக்குள்ளே இந்த இன்பம் வரும்போது, இந்த உணர்ச்சி நிலையை வரும்போது இப்போ போதும்பா, 4 இட்லி 5 இட்லி போதும்பா, அதோடு சரி அப்படின்ற இந்த ஆசையை அப்படியே நம்ம சீரமைக்க முடியும். அதான் சாமர்த்திய ஆசை சீரமை. ஆசை இல்லாமல் இருக்க முடியும். ஆசை இல்லாத மனுஷன் உண்டானா கிடையாது. எல்லாருக்கும் ஆசை உண்டு. என்ன ஆசைங்க? மண்ணாசை உண்டு, பெண்ணாசை உண்டு, பொன்னாசை உண்டு. மாற்றுவதேன் இந்த மூவாசை கேட்பாசாங்க. ஏன் மாற்றணும்? அளவோடு இருந்தால் பிரச்சனை இல்லை, அளவுக்கு மீறும்போது தான் பிரச்சனை. உங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கு பிரச்சனை. மாங்காடு எஸ்ஏஜி நகர், இங்கே ஒரு 100 மாமரம் இருக்குது. எஸ்ஏஜி நகரில் 100 மாமரம் இருக்குது, 100 வீடு இருக்குது. அந்த ஒவ்வொரு மரத்தை யார் கொடுக்கலாம், ஒவ்வொரு வீடு கொடுக்கலாம். ஒருத்தர் மட்டும் எனக்கு 5 மரம் வேணும்னு எடுத்துனாரா என்ன பண்ண முடியும்? அப்போ பிரச்சனை. அப்போ அதிகமாக ஆசைப்பட்டால் இன்னொரு இடத்துல துன்பம். அந்த துன்பத்துக்கு காரணம் யார்? நான். அந்த பதிவுகள் எங்கே வந்து சேரும்? அந்த பதிவுகள் பாவப்பதிவு. ஒருத்தர் துன்பப்பட்டால் எனக்கு இல்லையேன்னு நினச்சா அந்த பதிவு. நிறைய பேர் ஏழ்மையாக இருக்காங்கன்னா அந்த துன்பம் எங்கே போய் சேருங்க? பணக்காரர்கிட்ட தான் சேரும், வசதியார்கிட்ட தான் சேரும். அங்கே நோய், அங்கே வறுமை, இங்கே நோய். ரொம்ப செல்வந்தர்கிட்ட நோய் வரும், வறுமைகிட்ட கஷ்டப்படுவாங்க. அப்போ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் கொடுக்கும். அப்போ நம்ம வந்து அளவாக எடுத்துக்கிட்டால் அது கிடைக்குமா இங்கே கிடைக்குமா யோசிக்காதீங்க. ஏன் அளவு முறை நான் மீறல, ஸோ எனக்கு எந்த பாவம் வந்து சேராது. எவன் பட்டினியாக இருந்தாலும் எனக்கு வந்து சேராது. என்னுடைய அளவு முறையிட இருக்குது. நான் எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணல, எந்த உணவையும் வேஸ்ட் பண்ணல. அப்போ எனக்கு அளவு முறையோடு வாழ்கிறேன். இதுதான் சமூக சிந்தனை. சாமிஜி கொடுக்குறதெல்லாம் எங்குங்க? ஆசை சீரமைத்துன்ற பயிற்சியில் என்ன கொடுக்குறாங்க? சமூக சிந்தனை, சமூக நல்லொழுக்கத்தை, சமூக ஈடுபாட்டை கொடுக்குறாங்க. அப்போ சமூகம் நன்றாக இருக்குது. ஒரு மனிதன் திருந்தி வாழும்போது, என்னோட அளவோடு நான் வாழும்போது, என்னுடைய புலங்களை நான் கட்டுப்படுத்தி வாழும்போது பிரச்சனை வராது. நேற்று அண்ணா நியூஸில் பிரச்சனை வந்ததுங்களா, 2 நாளாக 3 நாளாக போயிட்டுருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து பேராசை தான். பேராசை வந்து எல்லாம் கொள்ளாடிக்கிறான், எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இந்த பஞ்சமா பாதங்கள் வந்துடும். பேராசை ஆசை வந்துன்னா ஆசை அதிகமாகும்போது பேராசை, ஆசைக்கு தடை வரும்போது சினம், அப்படியே கவலை கொடுத்து எல்லாம் வந்துடும். கவலைகள்லாம் வந்துடும். அப்போது சம நோக்கு எல்லாம் அந்த ஓய்வுதாரம் மனப்பாங்க, வஞ்சம், கற்பு நெறி எல்லாம் போயிடும். பேராசை. அப்போ 6 தீய குணங்களும் வந்துடும். அதுக்கு பிறக்கிற பேரம்பேத்திலாம் பஞ்சமா பாதங்கள். தான் தனது என்ற அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தைகள் 6 குழந்தைகள் இல்லையா, 6 தீய குணங்கள். அதுக்கு பிறகுற குழந்தைகள் பஞ்சமா பாதம் எல்லாம் வந்துடும். நேற்று வந்து அந்த ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ்லாம் கேட்டிங்கன்னா அதான் பேராசை தான். ஒரு ஆசை, ஒரு எண்ணம் வந்துட்டால் போதும், ஒரு அளவு முறை மீறினா போதும், எல்லா துன்பங்களும். அப்போ நம்ம ஆசைகளை அளவாக வைத்துக்கொள்ள இந்த பஞ்சேந்திரம். எதுக்கு நம்ம தவம் பண்ணுறோம்? மௌனத்தில் தவம் பண்ணுறோன்னா எல்லா தவத்தையும் நுணுகி ஆராய வேண்டும். ஆராய்ந்து நம்ம ஏன் பஞ்ச இந்திரியங்கள் மேலே மனம் வைத்து தவம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். சாமிஜி கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு? இந்திரியங்கள் மேலே எதுக்கு தவம் வைக்கிறோம்? அப்போ அது மேலே தவம் வைத்தால் அது கண்ட்ரோலாக இருக்கும். நாக்கின் மீது மனம் வைத்து தவம் வைப்போம். நாக்கை கொஞ்ச நேரம் கவனிக்கும். அப்போ எப்போ கவனிப்பீங்க? நாக்கை திரும்பியும் சாப்பிடும்போது கவனிப்பீங்க. அந்த நாக்கை கவனிக்கிற பழக்கம், நாக்கு ஏதோ ஒன்று உள்ள தளத்துக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதை டேஸ்ட்டை உணர்ந்து இதை சாப்பிடலாமா வேணாவான்றது கூட நாக்கு. அப்போ இவ்வளோ தான் சாப்பிட்ணும், அவ்வளோதான் சாப்பிடணும், அளவு முறை. அப்போது ஆசை தானாக ஆட்டோமேட்டிக்காக செய்யணும். தவம் செய்யணும். முக்கியமாக வந்து நம்ம பயிற்சி செய்யறதை விட தவம் செய்து பயிற்சி செய்யணும். அப்போ நம்ம வந்து அளவு முறை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பதிவு. நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் பதிவுகள் தானாக தேவையில்லாத பதிவுகள் தான். நம்ம தான்
ஒரு தேவையில்லாத பதிவை வாங்கின ஒரு கதை இருக்குது. ஒரு கருடன் இருந்தால் வந்து பாம்பை அடிச்சுட்டு போகும், பறந்து போகுது. பறந்து போகும்போது அந்த பாம்பு போராடுது, அதை இடம் தப்பிக்கணும். அந்த பாம்பு பல்லுலேருந்து விஷம் வருது இல்லையா, அது கீழே விழுது. அந்த நேரத்தில் ஒரு அந்தனருக்கு ஒருத்தர் தானம் பண்ணுறாரு, இது சாப்பாடு தானம் பண்ணுறாரு. அப்போ அந்த சாப்பாட்டில் விஷம் வந்தது, ராஜா தானம் பண்ணுறாரு, விஷம் வந்தது. அதை வாங்கி அந்த அந்தனர் சாப்பிட்றாரு, இறந்து போயிடுறாரு. இந்த கணக்கு யார்கிட்ட போகிறது? வான்காந்தன் தான் சித்திரகுப்தர், அந்த சுத்தவெளி தான் யமன். அப்படி வச்சுங்க சரிங்களா. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. சித்திரகுப்தன் கதை தெரியும் இல்லையா, அவர் எல்லாரும் கதையும் எழுதி வச்சுப்பார். எப்போ அந்த பதிவு எப்போ கொடுங்க தண்டனை கொடுமோ அப்போ கொடுப்பார். இந்த சித்திரகுப்தன்றது வான்காந்தம் எல்லாத்தையும் பதிய வச்சுக்குது. நம்மக்கிட்ட பதியும், அடுத்தது அங்கே பதியும். நம்ம கருமையத்தில் பதியும், அடுத்து அங்கே ஸ்டோர் ஆகும். நம்ம உடம்புல பதியும், கருமையத்தில் பதியும், அங்கே ஸ்டோர் ஆகும். 6 இடங்களில் பதியும் இல்லையா உடம்புல, அப்போது அங்கேயும் பதியும். அப்போ அங்கே பதிஞ்சு அங்கே எடுத்து காமிக்கும், இவர் இந்த வேலையை செஞ்சார். அது மாதிரி இந்த அந்தனர் சாப்பிட்ட விஷயம் யாருக்கு போகிறது? சித்திரகுப்தர் கேட்குறாரு, வான்காந்தன் கேட்குது, யாருக்கு போடலாம் அப்படின்னு கேட்குது. சுத்தவெளி சொல்லுது, யார் மேலே போகிறது? அந்த பாம்பு கருடன் உணவுக்காக அடிச்சுட்டு போகுது, அது கீழே யாருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, அது மேலே தப்பு இல்லை. அந்த பாம்பு உயிருக்காக போராடுறது, அது மேலே தப்பு இல்லை. அடுத்தது ராஜா அன்னதானம் பண்ணுறாரு, அவர் மேலே தப்பு இல்லை. அதை வாங்கி சாப்பிட்றாரு அந்தனர், அது தற்கொலை பண்ணுறதுக்கும் பாவம் தான். அதை வாங்கி சாப்பிட்றா, அவருக்கும் பாவம் இல்லை. இப்போ யார் மேலே போகிறதுன்னு தெரியல, அதை பெண்டிங் வையே, யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, அவங்க பேர் தான் போகலாம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த பக்கம் புதிய அந்தனர்கள் வராங்க, 4 பேர். ஒரு கோயில் வாசலில் ஒரு அம்மா பூ கட்டிகிட்ருக்காங்க. அந்த பூ கட்டும்போது அந்த அம்மாக்கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி இங்கே அன்னதானம் பண்ணுறாங்களே, எங்கே இந்த மண்டபத்தில் பண்ணுறாங்கிறதுனா, அதுவும் அந்த மண்டபத்தில் பண்ணுறாங்க, ராஜா தான் பண்ணுவார், ஒரு 12 மணிக்கு 12:30 வருவார், போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் மூவ் ஆனோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க, பூக்காரி ஐயா பார்த்து விஷம் கலந்து வந்து கொடுத்துட்டு போகிறாரு, ஒரு அடுத்தர் இறந்து போயிட்டார், அது மாதிரி பண்ணி சொல்கிறாங்க. அந்த பாவம் அப்போ அந்த கணக்கு பார்த்துட்டே இருக்குது, சுத்தவெளி வான்காந்தம் பார்த்துட்டே இல்லையா, அந்த அம்மா மேலே போடு பாவத்தை அப்படின்னு போட்டு 2 நாளில் கூட்டு போயிடுச்சு ஆள்லாம். அப்போது இதுதான் பதிவு. அப்போ நம்ம எப்போவுமே சமூக சிந்தனையோடு இருக்க வேண்டும். நம்மளுடைய அளவு முறை மீறும்போது ஒருத்தர் சாப்பாட்டில் கை வைக்கிறோம், ஒருத்தர் பொருளை கை வைக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோட சாமிஜி சொல்கிறார், 4 இட்லிக்கு மேலே நீ சாப்பிட்ற இட்லி வேற ஒருத்தர். இப்படி தான் சிம்பிளாக சொல்கிறார். நீ ரெகுலராக சாப்பிட்ற 4 இட்லி, இன்னொரு இட்லி சாப்பிட்றன்னா வேற ஒருத்தர், வீட்லேயே வேற ஒருத்தர் தானே அது மாதிரி எல்லாருமே. அப்போ நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்னா, நல்ல அந்த அளவு முறை எதுக்கு வேணும்னா இதுக்கு தான். நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு நோய் வரப்போது நான் போக போகிறேன் அப்படின்னு நினச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கும் கிடைக்குமே அப்படின்னு நினைக்கும்போது இதை கொஞ்சம் நீங்கள் 5 நிமிஷம் ஆராய்ச்சி பண்ணுங்க. நம்மக்கிட்ட என்ன அந்த ஆசை நிறைய இருக்குது, ஆசையை நான் எப்படி தீர்த்துக்குவேன், இல்லை இந்த ஆசையை எப்படி சீரங்க, ஒன்று தீர்த்தணும். தேவை ஒட்டி வருதா, இல்லை என்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்கள். அப்போது ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தேவை அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஆராய்ச்சி எடுத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா நம்ம சீரமைச்சிட்டு இந்த ஆசை எழும்போதெல்லாம் கூட ஒரு எழுச்சி வரும் இல்லைங்களா, அந்த நம்ம சங்கல்பம் போடுறோங்க அதுவும் வரும். இப்போது நம்ம அந்த ஆசையை பேஸாக வச்சுக்கிட்டு இந்த ஆசையெல்லாம் ஏன் வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணால் போதும். ஆசையெல்லாம் வரக்கூடிய காரணம் என்ன, இதுக்கு ஃபஸ்ட்டு வரணுமா இந்த ஆசை அப்படின்னு நினச்சா போதும். நம்ம தொடர்ந்து தவம் பண்ணும்போதும் இந்த ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த தேவையில்லாத ஆசைகள்லாம் வரவே வராது. அந்த உணர்ச்சி நிலையிலே ஆசை என்ற உணர்ச்சி நிலையிலே அது உணர்ச்சின்னு தான் ஆசை மாறும். அந்த உணர்ச்சி நிலையிலேயே நம்மளுக்கு இது தேவையில்லைன்ற எண்ணம் வந்துச்சுன்னா போதும், அது ஆசையாக மாறாது. எல்லாத்துக்கும் பேஸ் எண்ணம் தான். அந்த ஆசை என்பதும் ஒரு எண்ணம் தான், உணர்ச்சி என்பதும் ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணத்திலேயே அது சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? ஒரு கண்ணை மூடி ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து 1 வாரம் 10 நாளாக ஒரு ஆசை இருக்கும். அடிக்கடி பகல்லையே அந்த ஆசை வரும், தூங்கும் போதும் ஆசை வரும். ஆசை என்பது வேறொன்றும் இல்லை, உணர்ச்சி நிலை, ஒரு உணர்வு நிலை. நம்மளுக்கு பொருந்தா உணர்வோ இல்லை ஒரு துன்பமோ வரும்போது ஒரு உணர்வு ஏற்படும், உணர்ச்சி நிலை ஏற்படும்.
அந்த உணர்ச்சி நிலையை சரி செய்வதற்காக ஒரு விளைவு, ஒரு முயற்சி எடுப்போம். அதுதான் ஆசை. அது எடுக்கலாமா வேணாம் ஃபஸ்ட்டு. எப்பவுமே அது இயல்பாகவே நம்மளுக்கு வந்துடும். ஒரு ஆசை வந்து எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம். அப்பயே நம்ம வேணாப்பா இதெல்லாம் நம்மக்குள்ளேயே சொல்லிக்குவோம். வாழ்க வளமுடன். நம்ம நிறைய பயிற்சி சும்மா ஒரு டெஸ்ட்டுக்கு தான் நம்ம என்ன மாதிரி எது ஆசை சிந்தனைலாம் பயிற்சி எடுத்துக்கிறோம். ஆனால் பேஸாக எங்கே கருமையத்திலே உருவாதுலாம். ஸோ நம்ம கருமையத்தை சரி பண்ணுறதுக்காக தவம் கொடுக்குது. எதுக்கு இந்த மௌனத்தில் தவம் பண்ணுறோன்னா, தவம் பண்ண அந்த ஆசையை தானாக போயிடும். முயற்சியே எடுக்கணும். அதுமாதிரி நம்ம செக் பண்ணவே வேணாம். தொடர்ந்து தவம், தொடர்ந்து உடற்பயிற்சி, தொடர்ந்து காயகல்ப பயிற்சி செஞ்சுட்டே இருந்தால் அகத்தறிவு தானாக நடக்கும். அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். இதுக்காக ஒரு நாள் உட்கார வேண்டியது. அதுதான் நம்ம உயர்நிலைக்கு வரணும்னு அர்த்தம். உட்காந்து நோட் புக்கை இன்னும் உட்காந்துட்டு நம்ம எழுதிட்டு இருந்தால் அது உயர்நிலைக்கு வரலன்னு அர்த்தம். நம்ம எப்பவுமே மனசுக்கு அளவுலேயே அந்த நிலையிலேயே வாழணும். இரண்டையோடு ஒட்டி வாழும்போது இறைநிலைக்கு அப்பப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்து இல்லைங்களா, இறைநிலைக்கு கட்டம் போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக சரியாக செய்யுது இல்லையா? அது மாதிரி நம்ம சரியாக செய்வோம். நம்ம பயிற்சியை சரியாக செய்வோம். நம்மளுடைய தவங்களை சரியாக செய்வோம். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக இருக்கும். இது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. இந்த வாழ்க்கை ஒரு முறை மதியம் செக்ஷன் அம்மா ஜெயந்தியமாக எடுப்பாங்க. இதனால் மதியம் ஒரு வெளியே போக வேண்டியது வாழ்க்கை வந்து விடையில